ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். சில பேருக்கு இந்த வாஷிங் மிஷினில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற விஷயம் தெரியாது. அதுக்காக பேசிக்காக பார்க்குறவங்களுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். என்னென்னா, இது எங்களுக்கு டாப் லோடு 2 வகை இருக்குது. ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு 2 வகை இருக்குது. நாங்கள் டாப் லோடு தான் வாங்கியிருக்கேன். இது வாங்கி 15 வருஷம் ஆகுது. இன்னும் நல்லா ஓடிட்டு இருக்குது. நாங்கள் எல்ஜி கம்பெனி வாங்கியிருக்கோம். பாருங்கள், எல்ஜி கம்பெனியில் தான் வாங்கியிருக்கோம். இது எப்படின்னா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் தனியாக இருக்குது, வாஷிங் தனியாக இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி லோடில் தான் இருக்குது. உங்களுக்கு காண்றேன் பாருங்கள். இது பாருங்கள், அதாவது இந்த வாஷ் டைமர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ நேரம் ஓட விடணும், எவ்வளோ நேரம் வாஷ் பண்ண வைக்கணும், துவைக்க விடணும் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி காட்டுறேன். இந்த ஒயிட் பிளாக் கலர் இருக்க வரைக்கும் நம்ம திருவிக்கலாம். இந்த சுவிட்சை திருவிக்கலாம். பாருங்க, வாஷ் பண்ணிகிட்ருக்கு. இதில் குறைஞ்சது 20 துணிக்கு மேலே போடலாம். 20 கிளாத்துக்கு மேலே. பெட்ஷீட் ஐட்டமாக இருந்தால் ஒரு 5-6 போடலாம். நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரு 20 ட்ரெஸ் பக்கமாக போடலாம். ட்ரெஸ்ஸை பொறுத்து, பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரு 10 போடலாம். சின்ன குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரு 20க்கு மேலே போடலாம். இந்த பாருங்கள், ஓடிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 1/2 ஹவருக்கு எவ்வளோ டைம் வச்சுக்கிறேங்க. இந்த டைமர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்ங்கிறது பாருங்கள், இந்த அம்புக்குறி மாதிரி கொடுத்துட்டு இது ஆஃப்ங்கிறது. இது அடுத்து தண்ணி அதாவது கெட்ட தண்ணியெல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்காக, நம்ம வாஷ் பண்ண தண்ணியை வெளியே அவுட்டர் கொண்டு வரதுக்காக இந்த சுவிட்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் கொஞ்சம் தான், அதாவது இதில் இந்த டைம் வரைக்கும் தான் இருக்கும். இதில் நம்ம ஃபுல்லாக டைம் தண்ணி வெளியே போட்டோம்னா இதில் ஃபுல் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக போகணும்னா கொஞ்சம் பண்ணிக்கலாம். சுவிட்சை கொஞ்சம் திரும்பி விட்டோம்னா நம்ம இதுலேயே கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் வாஷ் லைன்ஸ் இதுலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது டிரைவர்ஸ்க்கு அப்புறம் போய்க்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இதில் நம்ம வாஷ் பண்ணுற மட்டும்தான் இந்த டைம் வச்சுக்கலாம். நான்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு டைம் ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக ஒரு டைமில் வாஷ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீனாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், 2 டைம் போடுவேன். ஒரு டைம் ஃபுல்லாக விட்டுருவேன். அதாவது செகண்ட் டைம் ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டைம் அந்த தண்ணி வெளியே ஏற்றிட்டு நெக்ஸ்ட் டைம் அடுத்த ட்ரிப்பு மறுபடியும் தண்ணி உள்ளே தண்ணி எங்கள் பையன் தான் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். தண்ணி உள்ளே அப்படியே நேரடியாக தண்ணி உள்ளே போய்க்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். பாருங்க, அப்படி புது தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறம் புது தண்ணி விட்டு நம்ம அலாசிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அலாசிட்டு மறுபடியும் இதிலிருந்து எடுத்து மறுபடியும் இந்த ட்ரை வாஷ்க்கு போட்டு அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லேடிஸ்க்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டு இருக்கிறனால தெரிஞ்சிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ட்ரையரில் வாஷ் பண்ணுற மாதிரி ட்ரையரில் அப்படியே போட்டு, அதாவது நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே பேச்சுலருக்கெல்லாம் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எடுத்து போட்டு இதில் எடுத்து போட்டு இதிலேருந்து இதை தள்ளி விட்டிங்கன்னா வாட்டர் அதில் போய் வந்துடும். அப்படியே அலசிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது நமக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்காது. கிளாத்து கொஞ்சம் அதாவது திட்டா சோப் பவுடரில் இது மாதிரி இருக்கும். இது நம்ம 2 தடவை அலாசிட்டு இதுலேயே அலாசிட்டு ட்ரை வாஷுக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக போயிடும். உங்களுக்கு இதில் எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டேன், பார்த்துக்கங்க. இது தெரியாதவங்களுக்கு, ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கிறவங்களுக்கு அதுலேயே டெய்லி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். எனக்கு அப்படித்தான் இருந்தது. ஃபஸ்ட் டைமில் எனக்கு எந்த சுவிட்சை என்ன பண்ணுறது, இந்த சுவிட்சை எப்படி இது பண்ணுறது, ஏதாவது நம்ம தெரியாமல் தொட்டுட்டா ரிப்பேர் ஆகிருமா, அந்த பயமெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ எங்களுக்கு சர்வீஸ் ஆகிடுச்சோம். உங்களுக்கு அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது வாட்டர் செலக்டர் போட்டுருப்பீங்க. இது வாட்டர் செலக்டருங்கிறது இதில் இந்த சைடில் இருந்தால் நேரடியாக நம்மளுக்கு வாஷ் பண்ணுற இடத்துல தண்ணி விழுந்துடும். இதையே இந்த லாஸ்ட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா ட்ரையருக்கு போயிடும். இப்போ பாருங்கள்,
அப்படியே இந்த லாஸ்ட் பண்ணாங்கன்னா ட்ரை வாஷ் ஆகிடும். இதுலேயே கொடுத்துருக்காங்க, அலாசிட்டு அப்படியே ட்ரை வாஷ் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 10 துணி தான் போட்டிருக்கேன். நான் 10 ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. இதே நீங்கள் பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்தால் 10 போட்டுக்கலாம். குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு, டவலு, கர்ச்சீப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் 20க்கு மேலே கூட போட்டுக்கலாம். லோடு அதிகமாக கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். லோடு அதிகமாக கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த மோட்டரை வந்து கொஞ்சம் அனுப்புகிற மாதிரி சவுண்டு வரும். லோடு கரெக்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். இப்போ வந்துருக்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக் மிஷினு. அதனால் நாங்கள் இது ஃபஸ்ட்டு பழசுங்கிறதால ஃபஸ்ட்டு 15 வருடம் ஆகிறது. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் இது வந்து எந்த ரிப்பேர் ஆகாமல் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். மறுபடியும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அடுத்தது வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரை வாஷ் காட்டுறேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வாஷ் டைமர் அப்படிங்கிறது நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து ட்ரெயின் செலக்டர் அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்கள். ட்ரெயின் செலக்டர் இது வந்து தண்ணி வந்து வெளியே கொண்டு வரது, அவுட் சைடு கொண்டு வரது, அதாவது அழுக்கு தண்ணியை வந்து வெளியே கொண்டு வரது. இது புரியும்படி சொல்லணும்னா கெட்ட தண்ணியை வந்து வெளியே கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நீங்கள் டக்குன்னு இந்த தண்ணி வெளியே ஏற்றிட்டு டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் புது தண்ணி விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அழுக்கு அந்த கெட்ட தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் இதில் இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இதை எடுத்து விட்டு மறுபடியும் நல்ல தண்ணி கொஞ்சம் விட்டு அதையும் கொஞ்சம் வெளியேற்றி விட்டு அப்புறம் மறுபடியும் இதை ஆஃப் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து நல்ல தண்ணியை விட்டு மறுபடியும் அலாசணும். கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கலையிட்டீங்கன்னா ஈஸியாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ லென்த்தாக போகுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து ட்ரை வாஷ் போயிடலாம். ட்ரை வாஷ் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், ட்ரை வாஷில் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுலேயும் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம், படிக்க தெரியாதவங்க நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு படம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த பாருங்க இதைத்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேர், அதாவது நம்ம வந்து நான் ட்ரெஸ்ஸு போட்டு ஃபுல்லாக ட்ரை வாஷ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி டைம் வச்சு ட்ரை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி உறிஞ்சிடுச்சு. சரிங்களா, டவல் தான் காட்டுறேன், தண்ணி உறிஞ்சிடுச்சு. பாருங்கள் பையன் டிஷர்ட் காட்டுறேன், தண்ணி உறிஞ்சிடுச்சு. இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது பாருங்கள், இப்படி நேர் வச்சுக்கணும். அதாவது நேர், அது ஒரு சைடு கிராஸாவோ இல்லை இந்த சைடு கிராஸாவோ அப்படி வைக்கக்கூடாது. இதை கரெக்டாக துணி வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு துணி வச்சாலும் ஓகே, இது வரைக்கும் வைக்கலாம், இது வரைக்கும் இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா க்ளோஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அங்கே மோட்ரு ஓடும். இது கொஞ்சம் லூஸில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மோட்ரு ஓடாது. இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே க்ளோஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுவிட்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை ட்ரை பண்ணும். இதை ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சுவிட்சு தான் ஓடி மோட்டர் தான் ஓடிட்டு ஆனால் ட்ரை பண்ணாது, டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு தான் இந்த பணம் கொடுத்துருக்காங்க. இந்த வாசர் லப்பர் வந்து இந்த பாருங்கள் கிராஸாக வைக்கக்கூடாது, நம்ம கீழே துணி வச்சு நம்ம நேர் வச்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் வந்து ரூல்ஸ் பிரகாரம் என்னங்கிறது அது கரெக்டாக சொல்லணும். எனக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்கு தான் தெரியும். நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அந்த வகையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு டிரைவர்ஸ்க்கு பாருங்கள் இங்கே சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது டோன்ட் ரொட்டேட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் இது வரைக்கும் வச்சுக்கலாம், 5 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு இந்த பக்கம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து வேண்டான்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ட்ரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்காக மறுபடியும் திருப்பி சொல்கிறதுக்காக காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த ஒயிட்டுக்கு இந்த பக்கம் இப்படி தான் லெஃப்ட் சைடு தான் திருப்பணும். எல்லா சுவிட்சுமே லெஃப்ட் சைடு தான் திருப்பணும், ரைட் சைடு எதுவுமே திருப்பக்கூடாது. லெஃப்ட் சைடு வந்து அதுலேயே கார்னர் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுதான் இதை வச்சு லெஃப்ட் சைடு திருப்பி நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு க்ளீனாக இருக்கா இல்லையா இன்னொரு தடவை வாஷ் பண்ணி பாருங்கள். நான்லாம் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு தான் நான் யூஸ் பண்ணேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் காலர்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கு அப்படியே இருந்தது. சரி சரி எது என்னடா எல்லாரையும் வாஷிங் மிஷின் துவைக்கிறத விட கையில் துவைக்கிறதே பெட்டராக இருக்குது எல்லாம் சொன்னாங்க. சரி நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு மறுபடியும் அடுத்த ட்ரிப் நம்ம ட்ரை பண்ணும்போது 2வது ட்ரிப்பும் அதே மாதிரி வாஷ் பண்ணேன். ஆனால் க்ளீனாக போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒரு துளி கூட நமக்கு புதுசாக இருக்கிற புது ட்ரெஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அழுக்கு போயிடுச்சு. அப்புறம் ட்ரை வாஷில் போட்டு வெயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் தான். நீங்கள் வந்து ரொம்ப நம்ம கையில் ஹேண்ட் வாஷ் பண்ணி துவைச்சி காய வச்சோம்னா வெயில் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தான், அதிக நேரம் கிடையாது, கொஞ்சம் நேரம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.